பண்ணிட்டு காப்பீட்டு திட்டம் இருந்தா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் பண்ணலாம். அதில் தான் பண்ணேன் மேடம். அப்ப அது கம்மியா வரும். அதில் தான் பண்ணேன் மேடம். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் 2 lakhs ஆச்சு அவளுக்கு. அந்த டங் உள்ள அன்னப்பிளவு ஆப்ரேஷனுக்கு 2 லட்சம் ஆச்சு. அந்த இதில் தான் பண்ணேன். நல்லா பார்த்து அப்ப காப்பீட்டு திட்டத்துல எவ்வளவு கொடுக்க வேண்டியிருந்தது நீங்க? நாங்கள் எதுவுமே கொடுக்கல மேடம். இந்த 2 lakhs எல்லாமே அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் தானே ஆக்சுவலி தினசரி வாழ்க்கையில மக்களுக்கு பயன்படும் இல்லையா? ஆக்சுவலி நிறைய வாட்டி நம்ம இது கேட்குறோம். இங்க வந்து ஸ்டோரி சொல்லும்போது அதுதான் பண்ண மேடம். எங்கள் ஹஸ்பண்டுக்கும் காதில் சீவு வரும், மூளை வரைக்கும் எஃபெக்ட் ஆயிடுச்சு. அவர் குழந்தையிலேருந்தே அவங்க அப்பா காதில் தண்ணி ஊற்றி ஊற்றி சீவு வந்து மூளையில் எஃபெக்ட் ஆச்சு. அவருக்கும் இஎன்டி மூலமாக காது ஆப்ரேஷன் பண்ணேன். இதே காப்பீட்டு திட்டத்தில் தான் பண்ணேன். நான் எந்த அமௌண்ட்டும் பே பண்ணல மேடம். எல்லாமே காப்பீட்டு திட்டத்தில் பண்ணோம். அதுக்கப்புறம் இவளுக்கு வந்து பேசுறதுக்கு வரலன்னு இது பண்ணோம். அது டங் டைஸ் இருக்குன்னாங்க, அதையும் பண்ணிட்டேன்.